பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 101 அதிகாரம் 1 வசனம். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவை உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம்னா, மகனே மகளே நீங்க பாட்டு பண்ணணும்னு சொல்றாரு. பாட்டு பாடுறது எதை பத்தி பாட்டு பண்ணோம்? இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாட்டு பண்ணுமா. தாவீது சொல்றாரு, நான் இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து, ஆண்டவர் செஞ்ச நன்மை குறித்து நான் பாடலா பாடி எல்லாருக்கிட்டையும் நான் சொல்றேன்ப்பான்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையோட ஏசப்பா நமக்கு நிறைய நன்மை செஞ்சிருக்காரு. உண்மை தானே? நீங்க ஜெபிக்கிற நிறைய ஜபத்துக்கு ஆண்டு உங்களுக்கு ஜபத்துக்கு பதில் தந்துருக்காத்தன. சிலருடைய வாழ்க்கையில ஏசப்பா நன்மை செய்யாம இருக்கலாம், ஆனா பலருடைய வாழ்க்கையில் நன்மை செஞ்சிருக்காரு. அந்த சிலருடைய வாழ்க்கையில சீக்கிரமா செய்யப்படும் ஆண்டு சொல்றாரு. அதனால கவலைப்படாதீங்க. எல்லாருடைய வாழ்க்கையில ஏசப்பா நன்மையான ஆசீர்வாதமான காரியத்தை செஞ்சிருக்காரு. யாரையும் ஏசப்பா கைவிட மாட்டாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா, நீங்க எடுக்கிற முயற்சியில, படிப்புல, வேலையில அநேக காரியங்களை ஏசப்பா நமக்கு நிறைய நன்மை செஞ்சிருக்காங்க. அதை பத்தி நம்ம ஏசப்பா பத்தி 4 பேர்கிட்ட சொல்லணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. ஆண்டவரை துதிக்கிறதுலே பெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா தாவீது தான். அந்த தாவீதே சொல்றாரு, நான் ஆண்டவருடைய நன்மையை பத்தி நான் பாடுவேன். யாரு கிட்டம்னா ஜனங்க கிட்ட. இன்னைக்கு ஏசப்பா நம்ம கிட்ட விரும்புற காரியமும் அதுதான். ஏசப்பா நமக்கு செஞ்ச நன்மையை 4 பேர்கிட்ட சொல்லி ஏசப்பாக்குள்ள ஜனங்களை வழி நடத்தணும், ரட்சிப்பு நடத்தணும் தான் ஏசப்பா நம்ம கிட்ட விரும்புறாரு. அதுதான் ஏசப்பா ஆசைப்படுறாரு. அதனால உங்களால ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் தாங்க இந்த வசனம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஒரு ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல இருக்கிற வசனங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.